ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஒரு கனவு மாதிரி இருக்குது, பெருங்கனவு மாதிரி இருக்குது. எல்லாருமே இப்போ நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளே வந்து அம்மா வந்து என் பிள்ளை புத்திசாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு அப்படின்னு இருப்பாங்க. அப்படி அம்மா வந்து ஒரு பிள்ளைய உச்சி முகர்றது வந்து இயல்பு. ஆனால் வெளில வந்து பார்த்தா எல்லாரும் அதே மாதிரி உச்சி முகர்றாங்க. எல்லாருமே கூட பிறந்த ஒருத்தன் ஜெயிச்சிட்டதா, வீட்டில் பிறந்த புள்ள ஒன்று ஜெயிச்சிட்டதா, நண்பன் ஜெயிச்சிட்டதா உணர்றாங்க. அதை பார்க்குறப்ப என்னடா அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை தான் வந்து மக்கள் இவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது? அப்போ எங்கேயோ ஒரு விதத்தில் நம்மளை அவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப 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 பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்போடையும் உணர வேண்டிய சூழல் இருக்குது. ரொம்ப நன்றி உணர்வு தான் ததும்பி வழியுது. What do you feel when Deepak, Manjari, Jack is not in finals? ரொம்ப தனிமையாக உணர்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க இருக்கும்போது அந்த வெற்றி யாருக்கு அந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க இருக்கும்போது அது வெளில வந்ததுக்கப்புறம் அது சோஃபா கேங்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் இருக்கிற மாதிரி நிறைய காணொலிகள்லாம் பார்க்க முடியுது. அது எப்படி அந்த கேங் சேர்ந்துச்சு, எப்படி நாங்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்தோம், எப்படி அந்த ஒத்த சிந்தனையாளர்கள் ஒருங்கமைஞ்சோம்லாம் தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் இருக்கும்போது அது ஏதோ எங்களுக்கு, ஏன்னா பிக் பாஸில் வந்து உங்களுக்கு பல்வேறு அழுத்தம் இருக்கும். அதுக்கு நடுவில் நாங்கள் 4 பேர் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப இயல்பாக இருந்தோம். அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப தனிமையாக இருந்த மாதிரி. ஏதோ ஒரு போர்க்களத்தில் சக வீரர்கள் வேறு வேறு களத்துக்கு போயிட்டு நம்மளை ஒரு களத்தில் நிப்பாட்டி விட்டு போன ஒரு தனிமை இருந்துச்சு. ஜாக்கை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க? ரொம்ப. ஏன்னா ஒரு டிசர்விங்கான ஒரு ஆள். ஏன்னா நான் எப்பயும் சொல்லுவேன், நான் முதல் நாள்லேருந்து இந்த விளையாட்டை வந்து நான் ரொம்ப சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஜாக்லின் வந்து முதல் நிமிடத்துலேருந்து தொடங்குறாங்க. அதனால் ஜாக்லின் மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அவங்க கடைசியாக போகும்போதுமே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு அல்லது சாமர்த்தியமாக இருந்துட்டு போகாமல் கடைசியிலையும் தன்னோட பயத்தை உடைச்சி ஒரு பெரிய முடிவெடுத்து போனப்போ இன்னும் ஜாக்லின் மேலே இருக்கிற மதிப்பு கூடிச்சு. ஆனால் அவங்க வந்து ஃபினாலே வரைக்கும் வரலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் நிறையவே இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. அது வெளியில் வந்து பார்க்கும்போது மக்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறப்ப பரவாயில்ல, அவங்களுடைய உழைச்சதுக்கு என்ன கிடைக்குமோ அதை மக்கள் கொடுத்துருக்காங்கிற நிம்மதி இருந்தது. உங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆன தருணம் எப்படி இருந்துச்சு? இப்படிதான் இருந்தது, என்னன்னு சொல்ல தெரியல. அது எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு தோணுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படி தோணலை, எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வெளில வந்து பார்க்கும்போது முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் எப்படி எடுத்துட்டாங்கன்னா அவங்க உங்களுடைய வெற்றியாக அதை நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்ம பையன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுடைய வெற்றியாக எடுத்துட்டாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. வெளில வந்து பார்க்குறப்போ என்னென்னமோ போராட்டங்கள் நடந்திருக்கு, என்னென்னமோ சண்டை நடந்திருக்கு. நான் உள்ளே போட்ட சண்டையை விட வெளியில் போட்ட சண்டையெல்லாம் பெரும் சண்டையாக இருக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அது ஒரு நிசப்தமாக இருந்துச்சு. இது உண்மையா பொய்யா, இது கனவா அப்படிங்கிறத இன்னுமே எனக்கு இது கனவு தானா, நம்ம உண்மையிலே நிஜ வாழ்க்கையில இருக்கோமாங்கிற சந்தேகம் இருக்குது. அந்த நேரம் வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஒரு நாள் போட்ட உழைப்புக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைச்சிருக்குங்கிற நிம்மதி இருந்துச்சு. உங்கள் சக கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டஃப் கொடுத்தாங்க? எல்லாருமே 24 பேருமே நாங்கள் 24 துருவங்களாக இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு பெருமுயற்சி போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. யார்கிட்டையும் பெரிய வன்மம் இல்லை. ஒரு சில நேரங்களில் யாருக்காவது யார் மேலே கோவம் வரலாம், சங்கடம் வரலாம், வருத்தம் வரலாம். உடனே மாதிரி நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். இந்த 8வது சீசனுடைய பெரிய பலமாக நான் அதை தான் பார்க்குறேன். பெரிய நேர்மறையான விஷயமா தான் பார்க்குறேன். எல்லாருமே 24 பேரும் சமந்தான். அதனால தான் கப்பை கையில் வாங்கினோன்னே நான் சொன்னது இது எங்கள் எல்லாருக்குமான கோப்பைன்னு. யாருமே உள்ள வந்து யாருமே அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் உள்ள ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க. அது உங்களுக்கு தெரியாது கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடிக்க வாய்ப்பு வந்தால் எந்த மாதிரி படங்கள் தேர்ந்தெடுப்பீர்? ஆசை பொறுப்பான படங்களை பண்ணணும், சமூகம் சார்ந்த படங்களை பண்ணணும்னு இருக்குது. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியான வழி மக்களை போய் சேர்றதுக்கு. அதை தான் நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு சமூக ஊடகத்தில் தெரியும். சமூகத்தில் நடக்கிற அறமில்லாத நிகழ்வுகளை, நீதி இல்லாத விஷயங்களை பற்றி பேசி அதுக்கு குரல் இருக்கிற ஒரு குட்டி பையனாக தான் அடையாளம் இருந்திருக்கு. முத்துக்குமரனுக்கு ஒரு ஃபன்னான சைடு இருக்குது. வெளில வந்து முத்துக்குமரன் போட்ட கவுண்டர்லாம் வீடியோ போட பார்க்குறோம், நம்ம போட்ட கவுண்டர் ரசிக்கிறதாங்களா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சங்கூச்சமாக இருக்கிற அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதுவும் கை கொடுத்துச்சு. அதனால் என்டர்டெய்னிங்காக மகிழ்ச்சியாக நிறையா விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே சொன்னது தான், வெற்றிமாறன் சார் மாதிரியான நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சார் சொல்கிறேன். அவங்களுடைய படங்களில் ஏதாவது ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடைச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, விடுதலை படம் முடித்த அந்த வாரம் 11வது வாரத்துடைய நிறைவில் வந்து நாங்கள் எல்லாரும் வாழ்த்து எழுதணும் வெற்றி சாருக்கு. அதில் மஞ்சரி எழுதியிருந்தாங்க, சேதன்கிட்டே சொல்லியிருந்தாங்க, மக்களுக்கு பிடித்த சினிமாவை கொடுப்பதை விட மக்களுக்கு தேவையான சினிமாவை பிடித்த மாதிரி கொடுக்கும் இயக்குனர் வெற்றிமாறன் சாருக்கு வாழ்த்துக்குன்னு சொல்லி ரொம்ப சரியான வார்த்தை. அது மாதிரி மக்களுக்கு தேவையான சினிமாவை மக்களுக்கு பிடித்த மாதிரி கொடுக்குற படங்களில் நமக்கு ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைச்சா அது ரொம்ப பொறுப்புணர்வோடையும் கண்ணியத்தோடையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கனவு இருக்குது. அமேசிங். தீபக் அண்ணா பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். இப்போ அவர்கிட்ட கேட்டிங்கனாலும் அவர் பக்கம் தான் முடிப்பார். என்கிட்ட கேட்டிங்கனாலும் அது எப்படி என்ன ஏன்னா அவரும் வீட்டுக்குள்ளே நான் இண்டிவிஜுவலான ஆள் அப்படின்னு வந்தார். நானும் வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ணி உள்ளே வந்தப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸோட கலாச்சாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் இண்டிவிஜுவல் பிளேயர்ட்டு போயிடுவேன் அப்படின்னு கலாச்சாங்க. அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் இண்டிவிஜுவலாக விளையாண்டார், நான் இண்டிவிஜுவலாக விளையாடு. கடைசி ஆயிடுச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவலாக மாறிட்டோம். அது எப்படி நடந்துச்சு, ஏன்னு நடந்துச்சுலாம் தெரியல. ஆனால் கடைசியாக ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா 26 வயசில் தீபக் முத்துக்குமரனாக இருந்திருக்கணும், 45 வயசில் முத்துக்குமரன் தீபக்காக இருப்பான். அதனால அந்த மனோநிலையும் அந்த சிந்தனையும் ஒத்து போச்சு. ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்று சேர்வதை விட இந்த உலகில் பெரும் சுகம் எதுவும் இல்லைன்னு வாச்சிருக்கேன். நீங்கள் உலகத்தில் எது சுகம் கொடுக்கும்னா எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்க, அது இல்லை. சேம் ஐடியாலஜி இருக்கிற பீப்புள் சேர்றது இருக்குல்ல, அது கொடுக்குற மகிழ்ச்சி எதுவுமே கொடுக்காது. அதை தான் நானும் தீபக்கண்ணனும் வீட்டுக்குள்ளே அனுபவித்தோம். அதுதான் அந்த பாண்டுக்கான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சவுண்டு கூட நிற்கும் போது என்ன ஃபீல் பண்ணீங்க? சவுண்டுக்கு தூக்கிடுவாங்களோன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா சவுண்டு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உழைப்பு நாங்கள் உழைச்சி 106 நாள் உழைச்சோம் அப்படின்னு. ஆனால் பிக் பாஸ் அப்படிங்கிறது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி, ஒரு ரியாலிட்டி ஷோ. அங்கே வந்து மூஞ்சியை முறைச்சி வச்சுக்கிட்டு ஆய்வுன்னு கத்திக்கிட்டு பேசுகிற ஒரு ஆளை மட்டும் பிடிக்குமானா அது எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஜாலியாக க்யூட்டாக இருக்கிறவங்களையும் மக்களுக்கு பிடிக்கும். அதுதானே இயல்பு, அதுதானே இயல்பு வாழ்க்கை. அதனால அந்த டாப் 8ல் இருக்கிற 8 பேருமே டிசர்விங். நாங்கள் நிறைய பேசினோம், 8 பேருக்கும் 8 தனித்துவம் இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்குறப்போ சவுண்டு கை தூக்கியிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கோ அல்லது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கோ எந்த விதமான வேலையும் கிடையாது. அதனால் நானாக சவுண்டாக ஒருவேளை சவுண்டுக்கு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்போ இருந்துச்சு நிஜமா. நீங்கள் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பாங்கன்ட்டு? யாரோ ஒருத்தர் தான் சொல்லணும். நான் முதல் நாள்லேருந்து ஜாக்லின் இருப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். அதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் மஞ்சரி வரணுங்கிற ஆசை இருந்துச்சு. தீபகனை ஜெயிக்கணுங்கிற ஆசை ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. ஃபேன்ஸ் மீட் எப்போ வைப்பீங்க? ஃபேன்ஸுங்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப சங்கூச்சமாக இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் அப்படின்னு உருவாகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல முதல் விஷயம். இன்னொன்று, என்னோடய ஃபேன் அப்படின்னு நான் இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு நான் தகுதியானாலும் அதுவும் தெரியல. நான் வீட்டுக்குள்ளே சொன்னாங்க ஃபேன் அப்படி சொன்னாங்க, நலன் விரும்பிகள்னு சொல்லுங்கள், நம்ம மேலே நிறைய பேருக்கு நலன் இருக்குது, அக்கறை இருக்குது, நம்ம நண்பர்கள்னு சொல்லுங்கள், அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டு தெரியல, இன்னும் அதுக்கு நிறைய சாதிக்கணும்னு தோணுது. நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? ஒரு வாத்தியாராக இருந்தார் எங்களுக்கு, அதுதான் உண்மை. நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வந்துச்சு, நிறைய அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் நாங்கள் சொன்னோம்ல, பிக் பாஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பட்டறை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பட்டை திட்டப்பட்டோமோ அது எல்லாத்தையும் சனிக்கிழமை சரி பார்த்து கரெக்ஷன் பண்ணி அந்த பேப்பரில் எங்கெல்லாம் முட்டை போடணும் அங்கெல்லாம் முட்டை போட்டு, எங்கெல்லாம் பாராட்டணும் அங்கெல்லாம் பாராட்டி எங்களை செதுக்கினார். ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினாருன்னு சொல்கிறத விட எங்களெல்லாம் தொகுத்து வளர்த்தாரு அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்த டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்லுவீங்க? எல்லா டாஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்ச டாஸ்க்னா செங்கலாக சொல்லுவேன் நான். ஏன்னா செங்கலால் வந்து அங்கே தான் எனக்கு தீபக்கண்ணனுக்கு
மஞ்சுக்கு, ஜாக்குக்கெலாம் ஒரு ஒரு பெரிய பாண்ட் கிரியேட் ஆச்சு. அப்புறம் டிடிஎஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க். ஏன்னா டிடிஎஃப்பில் தான் நான் சில இடங்களில் தடுமாறினேன். டிடிஎஃப் ஒரு வேளை நான் அப்படி விளையாண்டு சில இடங்களில் தடுமாறலைன்னா வாழ்க்கையில் வேறு எங்கேயாவது தடுமாறி இருப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் தோணுச்சு. இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தடுமாறக்கூடாது அப்படிங்கிற அனுபவத்தை டிடிஎஃப் கொடுத்ததால எனக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்கில் மனசுக்கு நெருக்கமான டாஸ்க்கு சிங்கிளாக என்னையை பக்குவப்படுத்தினது வந்து டிடிஎஃப். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி 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 நன்றி. அதை தவிர என்ன இருக்கு தெரியல. மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றியா நன்றி. ஸோ முத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரோட ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லா பற்றுமே ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பெரிய சண்டை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சண்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் கூடயும் பிஆர் கூடயும் நடந்த சண்டை தான். அண்ட் அதுக்கப்புறம் தீபக், மஞ்சரி அண்ட் ஜாக்லின் இவங்க 3 பேருக்குள்ளேயுமே தனி பாண்டிங் ஒன்று இருந்துச்சு. ஸோ சோஃபா கேங்குன்ற பாண்டிங்காக இருக்கட்டும் அண்ட் கேமர்ஸ்ன்ற பாண்டிங்காக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தாரு. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டர்ஸை ஃபேனுன்னு சொல்ல விரும்பல. அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெறி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்கு. ஸோ இது யாருமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்க சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருந்தால் இந்த வார்த்தைகள் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் யாரோட இன்டர்வியூ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சௌந்தர்யா கொடுப்பாங்க. அண்ட் ஜாக்லினோட இன்டர்வியூ அடுத்து வரப்போகுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இன்டர்வியூ வரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ராவோட இன்டர்வியூ வரும். அண்ட் முத்துக்குமரன் அண்ட் தீபக் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க 9:30 மணிக்கு. அது லைவாக ஸ்ட்ரீம் ஆகும்.